காலத்திடம் இருந்து யாரும் தப்ப முடியாது. காலம் அப்படின்னா என்ன, இயற்கை என்ன என்ன நம்ம எவ்வளோதான் கோவில் குளம் போனாலும் சரி, நம்ம எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலும் சரி, சில பிரச்சனை நம்மளை மீறி ஒரு சில பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனை வரும். காலத்திடம் அருமருந்து உண்டு. சிலருக்கு காலம் கடந்துச்சு அப்படின்னா நிறையா கடன் வாங்கியிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து அந்த கடனை கேட்காம மன்னிச்சு விட்டுருவாங்க. அப்போ அந்த காலத்திடம் ஒரு தீர்வு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருத்தட்ட கடன் வாங்கியிருப்போம், அவர் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார், இல்லைன்னா நமக்கு ஞாபகம் இருக்காமல் அப்படியே நம்ம மறந்துடுவாங்க. சிலருக்கு நோய் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேறு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அந்த நோயை மறந்துருப்பாங்க, ரொம்ப நாள் நல்லா ஆரோக்கியமாக வாழ்வாங்க. அதனால் காலம் அப்படிங்கிற ஒன்று மிகப்பெரிய ஒன்று, அருமருந்து. எல்லோருக்கும் காலம் ஒரு மருந்து நிச்சயமாக போடும். நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் பிறந்த மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த காலம், இயற்கை இந்த ரெண்டும் தீர்த்து வைக்கும். அதனால் எதுக்கு அவசரப்படாதீங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 10th ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம 12th ஃபெயில் ஆகிட்டோம், வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக இருக்குது. தோற்றவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. காலம் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். இயற்கையாக அதுவாகவே நடக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் அற்புதங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாம் சில விஷயங்கள் அப்படியே நம்ம காலத்திடம் இயற்கையிடையும் நம்மளை ஒப்படைச்சிடணும். என்னை எப்படியாவது கொண்டு ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு நம்ம சொல்லி பாருங்கள். நல்ல எண்ணங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். நிச்சயமாக அந்த காலம் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதனால் தற்கொலை எண்ணம் நிச்சயமாக வேண்டாம். தற்கொலை எண்ணத்தில் இருந்து வெளியே வாங்க. காலம் உங்களுக்கு மருந்து போட்டு உங்கள் நோயை குணப்படுத்தும். தேங்க்யூ.